என்சிஆர்ல தெருநாய் கடிச்ச சம்பவங்கள பத்தி உச்சநீதிமன்றம் தானாகவே முன்வந்து விசாரிச்சு, அந்த பகுதியில இருக்கிற எல்லா தெரு நாய்களையும் பிடிக்க டெல்லி அரசுக்கு உத்தரவிட்டிருக்கு. இத பத்தி முன்னாள் மத்திய அமைச்சர் மேனகா காந்தி கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இந்த உத்தரவு நடைமுறைக்கு மாறானது, மேலும் நிதி ரீதியா பொருத்தம் இல்லாதது. அந்த பகுதியின் சுற்றுச்சூழல் சமநிலைக்கு இது தீங்கு விளைவிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெல்லியில சுமார் 3 லட்சம் தெருநாய்கள் இருக்கிற நிலையில அவற்றை அங்கிருந்து அகற்றி அதுக்கு தேவையான வடிகால், கொட்டகை, சமையலறை, தண்ணீர் மற்றும் ஒரு காவலாளியோட சேர்த்து 300 பவுண்டுகள் கட்டணும். இதுக்கு சுமார் 15,000 கோடி செலவாகும் அப்படின்ற நிலையில டெல்லியில இத்தனை கூட இருக்கா? தெருக்கல்ல இருந்து பிரிக்கப்படக்கூடிய தெருநாய்களுக்கு உணவு வழங்குறதுக்கு மட்டுமே வாரம் 5 கோடி தேவைப்படும். மேலும் இது புதிய பிரச்சனைகளை உருவாக்குறதோட பொதுமக்களுடைய சீற்றத்துக்கும் வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடி உச்சநீதிமன்றத்துல வேறு ஒரு அமர்வு இதே பிரச்சனைக்கு வேறு ஒரு தீர்ப்பு வழங்கி இருந்துச்சு. இப்போ ஒரு மாசத்துக்கு அப்புறமா 2 உறுப்பினர்களை கொண்ட அமர்வு தெருநாய்கள் எல்லாத்தையும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல எது சரியான தீர்ப்பு? முதல் தீர்ப்பு கட்சிகளால ஒப்புக்கொள்ளப்பட்ட முடிவு அப்படிங்கறதாலையும், டெல்லியில உணவு கிடைக்கிறதால 48 மணி நேரத்துக்குள்ள காஜியாபாத் மற்றும் ஃபரிதாபாத்ல இருந்து 3 லட்சம் நாய்கள் வரும். நாய்களை அகற்றியதுமே குரங்குகளும் எலிகளும் தெருக்களுக்கு வரும். இதை நான் என்னுடைய வீட்டுக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கேன். 1980களில் பிரான்ஸ்ல நாய்கள் மற்றும் பூனைகளை அகற்ற முயற்சி செய்யும் போது அந்த நகரம் முழுக்கவே எலிகளால நிரம்பி இருந்தது அப்படின்னு விலங்கு உரிமை ஆர்வலரான மேனகா காந்தி தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய இந்த கருத்து இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகி இருக்கு.